அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி டைரக்ஷன்ல மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தா நிஃப்டி எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் இந்த இடத்த லாஸில் இருப்பாங்க, யார் ப்ராஃபிட்டபிள் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த ஸ்ட்ரைக்ல இருந்து எந்த ஸ்ட்ரைக் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி டைரக்ஷன் மூமெண்டம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வீடியோ பார்த்துருப்பீங்க தெரியும். க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது 30 மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி மார்க்கெட் டைரக்ஷனில் மூவ்மெண்டம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு அந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ போகிறாங்களா இல்லை அபோவ் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நமக்கு டைரக்ஷன் பார்க்கலாம். நமக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு நிஃப்டிங்க எந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஓப்பனிங் கொடுத்தது ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அபோவ் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? அதாவது ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்துட்டு ஓப்பனிங் ப்ரைஸுக்கு அபோவ் மூமெண்டம் கொடுத்தாங்க. அது அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு இந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கால் செல்லர், சரிங்களா, ஒரு கால் செல்லர் என்ன பண்ணிக்கிறாங்களா நமக்கு இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்த பார்த்தோன்னா ஏற்கனவே ஹை பிரீமியத்தில் செல் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸுக்கு, அதாவது ஓப்பனிங் ப்ரைஸுக்கு அபோவ் போகும்போது இந்த இடத்த கால் செல்லர் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது ஓப்பனிங் ப்ரைஸுக்கு அபோவ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு காலோட பிரீமியம் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். புட்டோட பிரீமியம் ஓப்பனிங் ப்ரைஸ் பிலோ இருக்காங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அப் ட்ரெண்டுக்குண்டான விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த பார்க்க முடியும். இந்த விஷயத்த கன்டினியூ பண்றாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த டைரக்ஷன் மூமெண்டம் இருக்கும், ஒரு ட்ரெண்டு ஃபாலோ இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பிரீமியத்தில் பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு பிரீமியத்தில் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதே பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 காலோட பிரீமியம், 24,000 புட்டோட பிரீமியம் எடுத்திருக்கும். சரிங்களா? நமக்கு 24,000 காலோட பிரீமியம், 24,000 புட்டோட பிரீமியம் எடுத்திருக்கும். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஸ்பாட் சார்ட்டுங்கிறதுல நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு 24,000 அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கே என்ன பண்ணியிருக்காங்க, சரிங்களா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அப்போ ஓப்பனிங் கொடுத்தாலும் நமக்கு க்ளோசிங் பார்த்தோன்னா நமக்கு எங்கே கொடுத்து க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னா பிலோ ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பிலோ புட்டோட பிரீமியமும் காலோட பிரீமியமும் பார்த்தோன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோசிங் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு காலோட பிரீமியம் ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்குண்டான ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்த எந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு காலோட பிரீமியம் பார்த்தோன்னா ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸை நோக்கி மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 24,000 காலோட பிரீமியம் ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் மூமெண்டம் கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்த மூமெண்டம் கால் சைடுக்கு உண்டான மூமெண்டம் இந்த இடத்த கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ஸ்ட்ராங்கா கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்த என்ன நடக்கணும், சரிங்களா, நமக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா நமக்கு ஒரு புட்டோட பிரீமியம், சரிங்களா, இந்த இடத்த புட்டோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு செல்லப் நடக்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு ஸ்மார்ட் சார்ட் அப்படிங்கிறதையும் நமக்கு அப் ட்ரெண்டுக்குண்டான விஷயத்த மூமெண்டம் இருக்கும். காலோட பிரீமியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டியில இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்க, இவங்க ஸ்ட்ராங்கா அந்த க்ளோசிங் பிரைஸுக்கு அபோவ் போக முடியல, பிரைஸோட க்ளோசிங் பிரைஸுக்கு அபோவ் போக முடியல அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு இந்த புட்டோட பிரீமியம், சரிங்களா, நமக்கு 24,100 அப்படிங்கிற பிரீமியம் எடுத்துக்கலாம். இது ஆப்போசிட்ல பார்த்தா 24,100 காலோட பிரீமியம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 2 பிரீமியம் எடுத்துட்டு நமக்கு எந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா?
நமக்கு இது 2 ப்ரீமியம் 100 100 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்துட்டு எந்த மாதிரி வந்து டைரக்ஷன்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கணும் சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா 24,100 ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லெவல்ஸ்ல தான் ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா சரிங்களா? சப்போர்ட்டா வந்து அதாவது ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேலே போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 103 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியம் சரிங்களா? அதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 24,100 க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது எக்ஸ்ட்ரா க்ளோசிங் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து அந்த ப்ரீமியம். அந்த ப்ரீமியத்துக்கு பிலோ வந்து போனாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் உண்டான 24,100க்கு பிலோ வந்து போவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு வந்து இந்த இடத்த சொல்லும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் 24,100 பிரீமியத்தோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்து 24,000 காலோட பிரீமியம் வந்து பிலோ வந்து போனாங்கன்னா அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு டவுனுக்கு உண்டான விஷயத்த வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்த புட்டோட பிரீமியம் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும் சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறது பார்க்க முடியும் பார்க்கணும். சரிங்களா? நமக்கு வந்து 24,100 பிரீமியம் சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பிலோ வந்து போயிருக்காங்க. அதாவது 24,000 புட்டோட பிரீமியம் க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். சரிங்களா? நம்ம ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் 24,000 சரிங்களா? இந்த லெவல்ஸ் சரி இங்கதான் மார்க் பண்ணியிருக்கு. இந்த க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ வந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த 24,100 பிரீமியம் பார்த்தோன்னா 24,000 புட்டோட பிரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸுக்கு அபோவ் வந்து போனாங்க மட்டும் நமக்கு வந்து ஒரு ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து கீழே போவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது புட்டோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். காலோட பிரீமியம் இந்த க்ளோசிங் பிரைஸ் 24,100 க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ போகும் போது நமக்கு வந்து ஒரு டவுன் ஃபாலும் இந்த புட்டோட பிரீமியம் பார்த்தா நமக்கு வந்து 46 ரூபா அப்படிங்கிற பிரைஸுக்கு அபோவ் வந்து சஸ்டெயின் ஆகினா நமக்கு வந்து ஒரு டவுனுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு 47 ரூபா பிரீமியத்துக்கு அபோவ் வந்து மூமெண்ட் போயிருக்காங்க. அதாவது பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிரேக் அவுட் கொடுத்துட்டு சடனா வந்து ஒரே கேண்டல்ல வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திரும்ப வந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த லெவல்ஸ் விட்டு பிலோ வந்து 47 ரூபாய்ங்கிற பிரீமியத்துக்கு பிலோ வந்து போக முடியாம இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த 47 ரூபா பிரீமியத்துக்கு பிலோ வந்து போனாங்க மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பிரீமியம் அதாவது 24,000 சரிங்களா? 24,100 அப்படிங்கிறது 24,000 பிரீமியம் பார்த்தா நமக்கு வந்து இந்த 100 ரூபாய்க்கு அபோவ் வந்து போக முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து கர்சரை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் பாருங்க இந்த லெவல்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடியா. சரி இந்த லெவல்ஸ்க்கு விட்டு பிலோ வந்து போனாக மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்மார்ட் சார்ட் அப்படிங்கிற அப்க்கு உண்டான ஆக்டிவிட்டியில வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல இருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தான் நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு வந்து 24,000 ப்ரீமியம் இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த 24,000 ப்ரீமியத்தோட லெவல்ஸுக்கு அபோவ் வந்து அந்த 24,100 பிரீமியம் போனாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அவங்க வந்து என்ன நடக்கிறாங்க ஒரு ஏடிஎம்ல இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஐடிஎம் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு பார்க்க முடியும். சரிங்களா? இந்த 24,000 பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் பாருங்க இந்த லெவல்ஸ் பாருங்க 24,100ங்கிற பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரிங்களா இந்த லெவல்ஸ்க்கு சரிங்களா அபோவ் போகும்போது பார்த்தா நமக்கு வந்து 24,100 பிரீமியம் புட்டோட பிரீமியம் ஒரு ஐடிஎம் ஆகுறாங்க சரிங்களா ஐடிஎம் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். பாருங்க ஃபால் ஆயிருக்கு அப்படிம்போது இந்த லெவல்ஸுக்கு அபோவ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா ஐடிஎம் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்து தான் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணி ஒரு ஒரு புட்டுக்குண்டான ஆக்டிவிட்டியில வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டும் ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது.